படம் ரொம்ப நல்லா இருக்கு. எல்லாருமே நல்லா நடிச்சிருக்காங்க. சஸ்பென்ஸ் த்ரில்லர் மாதிரி எடுத்திருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்கு. ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம். ரொம்ப நாள் கழிச்சு ஒரு நல்ல ஒரு த்ரில்லிங்கான படம் பார்க்குற மாதிரி இருந்தது. தேங்க்யூ. ஹாய் காய்ஸ், இப்போ நான் 4th ஃப்ளோர் அந்த படம் தான் இப்போ நான் பார்த்துட்டு வரேன். படம் நல்லா அருமையாக இருக்குது. படத்தோட இயக்குனர் சுந்தரபாண்டி அவருக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஏன்னா இந்த படம் ஒரு ஜனரஞ்சகமாக கொடுத்துருக்கிறாரு இயக்குனர் சுந்தரபாண்டி அவர்கள். அவருக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். அதே மாதிரி ஆரி நீங்கள் வேறு மாதிரி கதாநாயகனாக நடிச்சிருக்கிற ஆரி அவர்கள் 10 பொருத்தமும் பக்காவாக அந்த கேரக்டரில் அவருக்கு புரிஞ்சிருக்கு. நல்ல பயம் காட்டுறாரு, நல்ல சிரிப்பு காட்டுறாரு, நல்ல லவ் காட்டுறாரு, நல்ல சென்டிமெண்ட்டு காட்டுறாரு. எல்லாமே அவரோட முகத்தில் எக்ஸ்ப்ரெஷன் எல்லாம் சூப்பராக காட்டியிருக்காரு. அப்புறம் இந்த படத்தில் வில்லனாக நடிச்சிருக்கிற அவர் வில்லன் பேர் என்னப்பா, சுப்பிரமணிய சிவா, சூப்பராக வில்லனாக பக்காவாக பண்ணிருக்காரு. அப்புறம் அவருக்கு அசிஸ்டண்டாக ஒரு சின்ன வில்லனாக வந்திருக்காரு. அவர் காதெல்லாம் ஒரு மாதிரி இதுவாக இருக்கும் அவருக்கு. அவரும் அவரோட கதாபாத்திரத்தை வில்லனாக சூப்பராக பண்ணியிருக்காரு. தலைவாசல் விஜய் சார், அவரோட கதாபாத்திரமும் பக்காவாக இருக்குது. ஆதித்யா கதிர், அந்த தம்பி சின்ன சின்ன டைலாக் போடுற இடத்துல நல்லா கிளாப்ஸ் பறக்குது தேட்டரில். மொத்தத்தில் இந்த ஹோல் டீமுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள். படத்தோட தயாரிப்பாளர் ராஜா அவருக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஏதோ ஒரு மசாலா படம் எடுக்கணும் அப்படின்னு நினைக்காம இந்த படம் நல்ல ஒரு ஜனரஞ்சகமாக இருக்கணும், எல்லா தரப்பு மக்களுமே இந்த படத்தை வந்து பார்க்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் ராஜா அவர்கள் தயாரிச்சிருக்காங்க. வெந்து தணிந்தது காடு, 4th ஃப்ளோருக்கு வணக்கத்தை போடு. 4வது மாடியில் என்ன நடக்குது, இந்த படம் பேய் படமா இல்லை அப்படின்றத நீங்கள் படம் பார்க்கும்போது வந்து தெரிஞ்சுப்பீங்க. ஆக்ஷன், சென்டிமெண்ட்டு எல்லாமே இந்த படத்தில் இருக்குது. படத்தை பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். ஐ லவ் யூ ஆல். அனைவருக்கும் வணக்கம். 4th ஃப்ளோர்னா நான் என்னவோ நினச்சேன். ஆனால் உண்மையிலேயே வந்து ஃபஸ்ட்டு ஓப்பனிங்கில் ஒரு பேய் படம் மாதிரி கொண்டு போயிட்டாங்க. எழுந்து போயிடலான்னு பார்த்தேன். இது என்னதான் கதைன்னு சிச்சுவேஷன் பார்த்தா இது 4th ஃப்ளோர் படம் கிடையாது, இது ஃபேமிலி படம். அதுதான் அந்த கதையோடைய சூத்திரம். அதாவது நகை மேலே இன்வெஸ்ட் பண்ணுவோம், வீட்டு மேலே இன்வெஸ்ட் பண்ணுவோம். ஆனால் ஒரு ஃப்ளாட் வாங்குறதுக்கு எவ்வளோ கஷ்டம்னு இதில் தான் தெரியும். ஆக இந்த படம் வந்து மகனுக்கும் தந்தைக்கும் உள்ள கெமிஸ்ட்ரி இருக்குது, இதில் நிறைய இருக்குது. இதில் மனைவி மேலே என்ன அட்டாச்மெண்ட்டுன்னு இதில் இருக்குது. ரியல் எஸ்டேட்டுக்கு ஒரு எச்சரிக்கை வைக்கிறேன். ஒரு பிளாட்டு வாங்கினா இன்னொரு பிளாட்டு ஃப்ரீ இல்லையா? தாம்பரத்தில் வாங்கினாலும் சரி, உரகடத்தில் வாங்கினாலும் சரி, செங்கல்பட்டில் வாங்கலாம். ஆனால் அந்த முறையாக ரிஜிஸ்டர் பண்ணி கொடுங்க. ஃப்ராடு நடக்குது, கமிஷன் இருக்குது, கார்பரேட் நிறுவனம் வர வருது, இதில் பண்ணுறது எல்லாமே இருக்குது. ஏன்னா இன்னைக்கு கார்பரேட் நிறுவனத்தை எங்கே பார்த்தாலும் வந்து பிளாட்லாம் பார்த்துருப்பீங்க. புரியுதா சொல்கிறது? அது உண்மையிலேயே கரெக்டாக ஸ்க்ரீன் பிளேல நடித்த அடுத்த எல்லா நடிகரும் நல்லா நடிச்சுக்கிறாங்க. மொத்தத்தை நீங்கள் தான் கேட்கணும். ஆரி மகன் மேலே காட்டுற அன்பு இருக்குது, மகள் மேலே, ஓகேவா? மனைவி மேலே காட்டுற அட்டாச்மெண்ட் இருக்குது. அதுதாங்க இது 4th ஃப்ளோர் கிடையாதுங்க, ஃபேமிலி படங்க. 4th ஃப்ளோர் ரொம்ப நல்ல படம், ஒரு சோஷியல் அவேர்னஸ் படம். என்னன்னா ஒரு ஃப்ளாட்டை வித்துட்டு அவங்க பேர்ல ரெஜிஸ்டர் பண்ணி தராம ஏமாத்திட்டு இருக்காங்க. இதெல்லாம் நிறைய இடத்துல நடந்துட்டு இருக்கு. இதை வந்து தட்டி கேட்கும் வகையில ஒரு படம் வந்திருக்கு. ரொம்ப ரொம்ப சூப்பரா எடுத்திருக்காங்க. ஆரி வந்து செம்மையா நடிச்சிருக்காரு. அப்புறம் அந்த குழந்தையோட வர சீன்ஸ்லாம் பாண்டிங்லாம் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. ஹீரோயினுமே நல்லா பண்ணியிருக்காங்க. ஓவராலா எல்லா சீன்ஸுமே சூப்பரா இருந்துச்சு. இது வந்து இதை பார்த்தாவது ரியல் எஸ்டேட்ல இருக்கவங்கலாம் நிறைய பேர் திருந்தணும்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்களுக்கு வந்து ஒரு செல்வாக்கு இருக்கு, அரசியல் பலம் இருக்கு, காசு இருக்கு அப்படின்ட்டு கொலை பண்ணி அந்த இடத்த எடுத்துக்கணும்னு நினைக்கிறாங்க. அந்த அளவுக்கு போறாங்க. கண்டிப்பா அவங்களுக்குலாம் எந்த மன்னிப்புமே கிடையாது. தூக்கு தண்டனை கொடுத்தா கூட அதெல்லாம் பத்தாதுன்னு நினைக்கிறேன். ரொம்ப சூப்பரா எடுத்திருக்காரு டைரக்டர் வந்து. ஏன்னா சோஷியல் அவேர்னஸ் ஃபிலிம் எடுத்தா ஓடாது அப்படின்னு நிறைய பேர் எடுக்க மாட்டாங்க. பட் அவங்க சூப்பரா தைரியமா எடுத்திருக்காங்க. அதுக்கே ஒரு பெரிய ஹேட்ஸ் ஆஃப். படம் செம்மையா இருக்கு. தேங்க்யூ.